அப்படின்னா நமக்கு ஒரு சரியான வார்த்தை தேவன் இந்த நாளில் கொடுத்துருக்கிறார். நம்ம வாசிக்கலாம், கவனமாக கேளுங்க. கர்த்தர் இந்த 20வது நாளில் ஒரு சரியான வார்த்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். யோபு 5ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கும் பொழுது 17லேருந்து நம்ம 20 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது தேவன் நம்ம கூட இந்த வார்த்தைகளை நடத்துவாராக. நான் வாசிக்கிறேன். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயக்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. பஞ்ச காலத்தில் அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்தினால பட்டயத்தின் வெற்றுக்கும் விலக்கி மீட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம் தேவன் இந்த நாள் அதில் முக்கியமான ஒரு வார்த்தை 19ஆம் வசனம். 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்கி 7ஆவது பொல்லாப்பு உங்களை தொடாது. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு 6 இக்கட்டுகள் வருமா, 6 இக்கட்டில் பிரச்சனைகள். ஸோ ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி வீட்டுக்கு போய் 6 இக்கட்டுகள் என்னென்ன நமக்கு இருக்குது அது எழுதுங்க. 7ஆவது பொல்லாப்பு பெருசாக ஒன்று இருக்கும், அதுவும் எழுதுங்க. எழுதிட்டு கர்த்தர் இதிலேருந்து இந்த 40 நாள் ஜபத்துக்குள்ளே எங்களை விடுதலையாக்குவார் அப்படின்னு எழுதுருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு 6 பிரச்சனை உங்களுக்கு இருக்கிற எழுதுங்க. முதல்ல நீங்கள் எழும்பாத வரைக்கும், நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இல்லாத வரைக்கும், உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிற, உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற அந்த 6 பிரச்சனையை எழுதுங்க. 7ஆவது பொல்லாப்பு பயங்கரமானது ஒன்று இருக்கும், அது எழுதிட்டு கர்த்தர் இவைகளிலிருந்து என்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவர் 6 இக்கட்டுகளுக்கு உங்களை நீங்களாக்கி 7ஆவதிலும் பொல்லாப்பு தொடராதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலக்கி மீட்பாராம். 7ஆவது இக்கட்டுகளுக்கு என்ன பண்ணவர்? நம்ம விலக்கி மீட்பார். ஹல்லேலூயா. 7ஆவது பொல்லாப்பு உண்மை தொடாது. தொடாதுன்னா கிட்ட கூட வராது. ஹல்லேலூயா. ஆனால் வரா மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறாரு, ஒரு வசனம் கூட இருக்குது பைபிளில், உன்னுடைய சத்துருக்கள் கடல் அலைகள் போல எழும்பி சுனாமி வரா மாதிரி உன் மேலே வந்தாலும், உன் வலது பக்கத்தில் 1000 பேர் எழும்பினாலும், உன் இடது பக்கத்தில் 16,000 பேர் எழும்பினாலும் பயப்படாமல் நிலுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த 7 பொல்லாப்பு வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் இருங்க. அது கிட்ட வரா மாதிரி இருக்கும், ஆனால் உங்களை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னிலேருந்து ஒரு ஜபம் நம்ம 6 பிரச்சனை எழுதுகிறோம், 7ஆவது பொல்லாப்பு நம்ம எழுதுகிறோம், கையை வச்சு டெய்லி ஜெபிக்க போகிறோம். 40ஆம் நாளுக்குள்ளே அது கர்த்தர் பெரிதான காரியமாய் மாற்றுவார், அது ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நிச்சயமா இந்த 6 பிரச்சனைகளையும் இந்த 7ஆவது பொல்லாப்பும் வாழ்க்கையில் சமாதானத்திலிருந்து, சந்தோஷத்திலிருந்து, நிம்மதியிலிருந்து கெடுக்கிற இந்த 7 விஷயங்கள் எழுதுங்க. யூடியூப் மூலமாக பார்க்குற உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே எழுதுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.